எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அநேக வாஸ்தலம் பரலோகம். இப்போ பரலோகம் இல்லைன்னா பூலோகம் யாருடையது? இன்றைக்கி விஞ்ஞானத்தில் நெட்டு ஓப்பன் பண்ணி பிரபஞ்சம், அண்டம், பால்வழி மண்டலம் என்று சொன்னால் கோடி கோடியான உலகம். இந்த சூரிய குடும்பத்திலேயே இந்த பூமியிலிருந்து தினந்தோறும் இன்னொரு பூமி பார்க்குறோம். அதான் நிலா, சந்திரன். அது ஒரு பூமியோட சின்னது. அங்கே ஏன் மழை பெய்யலை? அங்கே ஏன் மனுஷன் வாழ முடியல? அதை யார் வெறுமையாக வச்சாங்க? இது யார் வாழக்கூடிய நிலையில் உருவாக்கினார்கள்? அப்போ ஏசு சொல்கிறார், ஏசு போய் சொல்லுவாரா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், முடிவில்லாத வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை. அதுக்கு இங்கே ஒரு அனித்தியமான வாழ்க்கை, ஒரு ட்ரையல், ஒரு சாம்பிள். எப்படி விவசாயம் செய்வதற்கு நாற்று, சில விதைகளை, நல்ல விதைகளை தெரிந்து கொண்டு அதை நாற்று விட்டு அதை வளர்ந்து, நாற்று நல்லா வளர்ந்தா அதை மாற்று, இல்லைன்னா மண்ணில் போட்டு சாத்து. அப்போ நம்ம நல்லா வளர்வதற்கு இயேசு மட்டும்தான் வழி. ஏன் இயேசு மட்டும் ஆராதிக்கணும்னா, உலகத்திலேயே ஃபேமஸான ஒரு வழி தான் இயேசுவ வழி. நாம் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள் நல்ல கம்பெனி தான், ஃபேமஸான கம்பெனியாக விளம்பரம் செஞ்சு உலகமெல்லாம் அது பிரசித்தமான பொருளாக என்று சொல்லி தான் வாங்குவோம். அதே போல் தான் இயேசு உலகெங்கும் பிரசித்தம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு பொருள், ரட்சிப்பு. இயேசு தான் ரட்சிப்பு. அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் தேவன். அநேக வாஸ்தலம். உலகத்தை சரியாய் அறிந்து கொண்டால் பரலோகத்தை புரிஞ்சுக்கலாம். பரலோகம் என்பது நிச்சயம், பூலோகம் என்பது அநித்தியம். இங்கே நம்ம வாழலாம் என்று எத்தனை மருந்து, மாத்திரை, உணவு, ஞானம், அறிவு, பணம் இருந்தாலும் 70 வருஷம் பலத்தின் மீதால் 80 வருஷம், 80 அப்புறம் 80, காரணம் 80 வயசுக்கு மேலே இந்த சரீரம், இந்த கிராவிட்டி இருக்குது, இந்த இயற்கை சூழ்நிலை நம்மளை அப்படியே இழுத்து கீழே சாய்ச்சிரும். அப்போ வேறு கிரகத்துக்கு போனோமா சரீரம் அப்படியே இருக்கும், வளராது. விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க, இந்த கிரகத்தை விட்டு வேறு கிரகத்துக்கு போனால் நம்ம சரீரம் அப்படியே இருக்கும். இந்த கிரகத்திலிருந்து, பூமியிலிருந்து வேறு கிரகத்துக்கு போய் 25 வயசு பையன் போய் 2 லட்சம் வருஷம் ஆனாலும் அந்த 25 வயசில் அப்படியே இருக்கும். அந்த கிராவிட்டி அப்படி இருக்குது. பரலோகம் என்பது சாவில்லை, நோவில்லை, பஞ்சமில்லை, பசி இல்லை, பட்னி இல்லை, யுத்தம் இல்லை, ரத்தம் இல்லை, தேவ சித்தத்தின்படி அதுக்காகத்தான் வாழ்கிறோம். அதுக்காக தான் கோடிக்கணக்கான மக்கள் இயேசு பின்பற்றி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். உலகத்தை சுதந்திரித்து, உலகத்தை ஆதாயப்படுத்தி, ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடி நாம் நித்தியத்தை ஆதாயப்படுத்தி தேவனுக்காக வாழ்வோம். இயேசு பொய் சொல்ல மாட்டார். இயேசு சொன்னது உண்மை, சத்தியம். சத்தியத்தை அறிந்து நித்தியத்தை சுதந்திரித்து கொள்வோம். வேத வசனத்தை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.